வராதுன்றது ஒரு பக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காங்க, அழக்கூடாது பெண்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அந்த கண்ணீரோட வேல்யூ, அந்த கண்ணீரோட வேல்யூ வந்து பலருக்கு புரியாது. ஆனா வந்து அது ஆனந்த கண்ணீர் விடலான்றது ஒரு பக்கம். அது 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 ஒண்ணும் இது இல்ல, தப்பில்ல. பட் சில நேரத்துல அழ வருதான் செய்யும். அதை இது பண்ணலாம். ஆனா இது பெண்கள் அழக்கூடாதுன்றது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் பெண்கள் அழுவாங்கன்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அழன்றது ஒரு குட் எமோஷன். ஆக்சுவலா நல்ல எமோஷன். அதை பயன்படுத்தணும். அது பயன்படுத்தலனாலும் ஒரு ஆபத்து இருக்கு சைக்கலாஜிக்கலா. அதனால வந்து ஆனா அது எந்த நேரத்துல அது சரியான காரணத்துக்காக பயன்படுத்துறப்ப அதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதை நம்ம அந்த அந்த காரணத்துக்கு இல்லாத எதுக்கு எடுத்தாலும் நம்ம பயன்படுத்துறதுதான் அதனுடைய மதிப்பு போயிடுது. அப்போ வந்து பெண்கள் வந்து அழக்கூடாது. பெண்கள் யாருமே அழக்கூடாது. அழ வேண்டிய நேரத்துல அழலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. மகிழ்ச்சி. நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இந்த கண்ணீருக்கு. இன்னொரு விஷயம், பெற்றோர்களிடம் வந்து நீங்க போராடுங்க கல்விக்காக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆசிரியர் எடுத்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியமான மனநிலை வேணும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரா திகழ்ந்திருக்கிறாங்கன்றப்ப நீங்களும் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரா தான் இருப்பீங்க. உங்களை பார்த்து பல மாணவர்கள் உங்களை போல பலர் பேசுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது மகளிர் தின கவிதை. வாங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார்.